கழுத்து பகுதிகள் மட்டும் இறகு இருக்காது. மற்ற இடத்துல எல்லாம் ஃபுல்லா இறகு இருக்கும், கழுத்து மட்டும் எம்டியா இருக்கும். அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கோழி இனங்களுக்கு வந்து இந்த கழுத்து பகுதியில நம்ம அந்த கோழி வெயில்ல பட்டு அந்த வெயில்ல இருக்கக்கூடிய விட்டமின் டி இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கழுத்துல தான் சேகரிக்கப்பட்டிருக்கும். அப்ப இது இயற்கையாவே படைக்கப்பட்டது. ஸோ அந்த கழுத்துல இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ், அதுக்கு ஒரு பேர் இருக்கு, பிஎம்பி 12 சொல்லுவாங்க. இது புது டேர்மா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலார் பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டடி. அது என்னன்னா ஜெனட்டிக் சம்பந்தப்பட்டது. ஜெனட்டிக்னா நம்மளோட ஜீனு, நம்ம உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ, இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். அந்த பிஎம்இ அப்படிங்கிறது அந்த வகையில இந்த ஜெனட்டிக் சப்ஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கோழிகளுக்கு கிட்ட மட்டும்தான் அந்த வெயில்ல கிரகிக்கக்கூடிய முழு சத்துக்களும் உள்ள கிரகிக்கப்பட்டு அப்படியே இருக்கு. அப்ப இதை நம்ம சாப்பிடும்போது இந்த கழுத்தரைச்சான் கோழிய மொத்த இருக்கக்கூடிய மினரல்ஸ், விட்டமின் டி, கால்சியம் எல்லாமே நமக்கு உடம்புக்கு வந்து சேர்ந்துருது. பாதி நம்மளோட உடல் இயக்க கோளாறுகள் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இது.